திருச்சியில் உள்ள வெளிநாட்டவருக்கான சிறப்பு முகாமிலிருந்து கைதி தப்பியோட்டம். திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள வெளிநாட்டவருக்கான சிறப்பு முகாமில் இலங்கை, பங்களாதேஷ், நைஜீரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். போலி பாஸ்போர்ட், வெளிநாடுகளுக்கு தப்ப முயன்றது, விசா முடிந்த நிலையிலும் இந்தியாவில் தங்கி இருந்தது, கடத்தல் என பல்வேறு வழக்குகளில் சிக்கிய வெளிநாட்டவர்கள் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையை சேர்ந்த அப்துல் ரியாஸ்கான் என்பவர் இன்று காலை தான் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அறையிலிருந்து ஜன்னல் கம்பியை வளைத்து உடைத்து தப்பியோடிவிட்டார். இலங்கையை சேர்ந்த இவர் மீது சென்னை, கோவை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 17 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. குறித்த தகவல் அறிந்த திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு பல்கேரியா நாட்டை சேர்ந்த லிலியானா டிராகோவ் என்பவர் தப்பி ஓடிவிட்டார். தப்பி ஓடிய அவரை இதுவரை கண்டுபிடிக்காத நிலையில் மேலும் ஒருவர் தப்பி ஓடிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடுத்து விட்றாதீங்கண்ணா. தவறண்ணா, ஒரே நிமிஷம் வந்துட்டேண்ணா. இதான்